இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. தொழில் வளர்ச்சி மாத இதழ் வழங்கும் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் எளிய மனிதர்களின் ஒத்துழைப்பில் தினமும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்கி வரும் தங்கள் சேவை பணிகள் குறித்து பேசுகிறார் திருமங்கலம் அகத்தியர் அன்னதான அறக்கட்டளை நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்கள். தொழில் வளர்ச்சி மாத இதழ் மற்றும் இசைமுரசு FM இணைய வானொலி இணைந்து நடத்தும் சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்தித்து பேசியிருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அகத்தியர் அன்னதானம் ட்ரஸ்ட் என்கிற அறக்கட்டளையை நிறுவி தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் பாரத். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகேற்றியான் என்றான் வள்ளுவன். எனவே உணவு என்பது அடிப்படையாக மக்களுக்கு வழங்க வேண்டிய, ஒரு அரசு வழங்க வேண்டிய, நாடு வழங்க வேண்டிய, நாட்டு மக்களின் ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பாக இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. இந்த உணவுக்கு வழி இல்லாமல் நிறைய மனிதர்கள் அவலவலுற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நோயுற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மரணமுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உணவுக்காக நிறைய பேர் தவறான வழிகளில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார். எனவே உணவுதான் வாழ்வினுடைய பிரதானம். ஒரு தனி மனிதனுடைய குற்றத்திற்கெல்லாம் காரணம் அவனுக்கான பசிதான் என்பதை மணிமேகலை சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு சிறப்புடைய பசிக்கான உணவு வழங்கும் அற்புதமான அன்னதான பணியை தன்னுடைய வாழ்வியல் சூழலில் இருந்து யோசித்து பார்த்தால் தன் குடும்பத்தையே பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்கும் முழு நேரம் உழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் தொழிலை செய்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பசித்த வயர்களுக்கு உணவூட்டக்கூடிய அற்புதமான அன்னதான பணியை செய்து கொண்டிருக்கிறார் அகத்தியர் அன்னதான அறக்கட்டளையுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முத்துப்பாண்டியன் அவர்கள். இப்போது இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்தும் தன்னுடைய வாழ்வில் இருந்து எவ்வாறு இந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்தும் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அகத்தியர் அறக்கட்டளையுடைய நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உண்மையிலே நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரிய பணி. ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதிலிருந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு தினசரி உணவு வழங்குகிற ஒரு அற்புதமான பசி போக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சார். நன்றிங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பணிகள் பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க சார். வணக்கம். என் பேரு முத்துப்பாண்டி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா கரிசல்பட்டி ஒரு கிராமத்துல பிறந்திருக்கேன். நான் ஒரு 9ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்கேன். இது பிடிச்சிட்டு நான், அதாவது என்னுடைய பணி மதிய உணவு இல்லாம கஷ்டப்பட்ட காலம் 1990 80களில். அம்மா அப்பா ரொம்ப கூலி வேலை, வறுமையில இருந்தவங்க, ஆடு வச்சுக்கிட்டு இருந்தவங்க. அந்த மதிய உணவுக்காகவே நான் பள்ளிக்கூடம் போனேன் அந்த 9ஆம் வகுப்பு வரைக்கும். அந்த வழி 19 கொரோனாவில் அது வழி உணர்த்திச்சு. அப்போ அந்த வழி அப்போ 2019 எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம இப்படி நம்ம கஷ்டப்பட்டதை யோசிச்சு பார்த்து வீட்டுல கொஞ்சமா போய் சாப்பாடு பொங்கி வெளியில கொண்டு எடுத்து போய் கொடுத்தோம். அந்த கஷ்டப்படுறத அதை அப்படியே கொஞ்சம் வலுவு எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னுடைய மனைவி ரொம்ப உறுதியா என்னுடைய குடும்பமே இருக்காங்க எனக்காக சப்போர்ட்டா. நம்ம சார்ந்து பல நண்பர்களும் இருக்காங்க. சரி. இப்ப மதுரை திருமங்கலத்தை பூர்வீகமாக கொண்டவீங்க. பூர்வீகமா மதுரை அப்படின்னாலே பல்வேறு சிறப்புக்குரிய பகுதி. இருந்தாலும் திருமங்கலத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாக மட்டும்தான் ஆரம்பிச்சு அதே தொழில் தான் நீடிக்கிறீங்களா? ஆமா சார், வேற தொழில்களை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் ஆட்டோ தான் சார் ஓட்டிட்டு இருக்கீங்க. 10 ஆண்டு காலமா 10 ஆண்டுகளா ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஆட்டோ ஓட்டிட்டு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம மரக்கன்றுகள் 10,000 மரக்கன்றுகளுக்கு மேல வளர்த்துருக்கோம். இதெல்லாம் பசுமை புரட்சி ஏற்படுத்தியிருக்கோம் நிறைய. சரி. இதுல நம்ம ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அதுல நமக்கு பாராட்டு சான்றே கொடுத்திருக்காங்க.
சரி, இப்ப நாம வந்து ஒரு அருமையான பின்புலத்துல இருந்து உருவாகி வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். நம்ம பாடு ஒரு நாளைக்கு கழிஞ்சிட்டாலே பெரும்பாடாக போயிடும் அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த விளிம்பு நிலை வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள், இது மாதிரியான தொழில இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க. ஆனா தன்னை போல் பிறரையும் நேசி அப்படிங்கறது மாதிரி நமக்கு ஒரு பசி இருப்பதை போல நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பசிக்கும் என்கிற அந்த உணர்வோடு இந்த அன்னதான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் தொடக்கமாக சமூக சேவையினுடைய தொடக்கமாக அமைஞ்சது என்ன? உங்களை நாம மட்டும் வாழ்வதல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்மை சமூகத்துக்கோடு இணைத்து கொண்டு பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பிணைப்பும் இணைப்பும் உங்களுக்கு எந்த காலகட்டத்துல ஏற்பட்டது சார்? இது நான் அப்படி 96ல என்னுடைய இந்த பணியை வந்து ஆரம்பிச்சோம். 96ல நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் என்னுடைய குடும்பத்தை விட்டு, அதாவது பசி, அதாவது அந்த ரொம்ப அருமையின் காரணமா நான் வெளியில ஒரு கம்பெனில வந்து சாப்பாட்டுக்காக வேலைக்கு போனேன். அங்கேயும் அதாவது 20 ரூபா சம்பளத்துக்கு வேலை ஆகும்போது 10 ரூபா சாப்பாட்டுக்கு பிடிச்சிருவாங்க, 10 ரூபா மட்டுமே எனக்கு சம்பளம். இது எல்லாம் வந்து நாள் காலப்போக்குல மனசுல வந்து தோணிட்டே இருந்துச்சு, இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. முதல் முறையா மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்க முதல் முறையா ஒரு மனுவை எழுதினேன் அங்க உட்காந்து. எங்க ஊருடைய நலன் கருதி பஸ் ஸ்டாப் வேணும் நிலற்படை கேட்டு பல விதமா நான் ஒரு கோரிக்கை வச்சு போட்டோம். அந்த அடிப்படையில சக்சஸ் ஆச்சு. அது முதல் குறியே எங்களுக்கு சக்சஸ் ஆச்சு, நாங்க போட்ட மனு. ஓகே, முதல் சேவை அப்படிங்கிறது உங்க ஊருக்கு ஒரு பேருந்து நிலப்படை அமைக்கிறதா? அமைச்சுதான். ஆமா, அதுவே அரசுட்டே அந்த உதவியை பெற்று அதை செய்யக்கூடிய பணியை ஆரம்பிச்சு வச்சீங்க. ஆமாங்க ஆமாங்க சார், அதுதான் என்னுடைய வாழ்வில் முதல் வெற்றி அது. சரி, அதை தொடர்ந்து அந்த சின்ன சின்ன பணிகள் வந்து மரக்கன்றுகள் செய்ய நம்மளால முடிஞ்ச மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு வீட்டுல வந்து கேட்பாங்க, ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு கொடுப்போம் அப்படின்னு, ஏதாவது நோட்டு புக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளா செஞ்சுட்டே வந்தோம். நண்பர்கள் உதவியால நிறைய அப்புறம் ஒரு வளர ஆரம்பிச்சோம். நம்ம சேவை பார்த்து பக்கத்துலேயே இருந்து நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு தான் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும் அப்படின்ற ஃபார்ம் பண்ணணும் ஐடியாவே வந்தது. சரி, இப்ப வந்து உங்க மனைவி மக்களுக்கு வந்து நன்றி சொல்லணும், அவங்கதான் இதனுடைய மிக முக்கியமான தூண்டுகோலாகவும் இதனுடைய ஆணிவியலாகவும் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்க மனைவி பேர் சொல்லுங்க, என்ன செய்யறாங்க, உங்களுக்கு பிள்ளைங்களை பத்தி சொல்லுங்க. எம் சவுந்தரலாதேவி மனைவி பேரு. அவங்க நம்முடைய கூலி வேலை தான் பாக்குறாங்க. அவங்களும் 8வது தான் படிச்சிருக்காங்க. சரி, இது படிச்சுட்டு முதல்ல எனக்கு பல வித எதிர்ப்புகள் வந்துச்சு. வீட்டுல நம்மளே கஷ்டத்துல இருக்க, நீ ஏன் போய் பண்ற அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இதுவும் கடந்து போகும் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி அதற்கு கொஞ்சம் தெளிவு கொண்டு வந்தேன், அதாவது புரிதல் கொண்டு வந்தேன். என்னால முடிஞ்ச இது வந்து புரிதல் கொண்டு வந்து அவங்க வந்து இப்ப அவங்க எனக்கு சப்போர்ட் அதிகமா அளவுக்கு என்னை விட கூடுதலா செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து வச்சிருக்கேன். நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி பாப்பா 2 பொண்ணுங்க, ஒன்னு பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சிருக்கேன், இன்னொரு பொண்ணு பிஎஸ்டபிள்யூ நம்ம டிபார்ட்மெண்ட்ல போட்டு கொண்டு வந்து அவங்களையும் கொஞ்சம் சிறப்பு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களையும் படிக்க வச்சிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. செகண்ட் இயர் படிக்கிறாங்க, பேர் தமிழரசி. சரி, இப்ப வந்து சமூக சேவை சோசியல் ஒர்க் படிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க, பெரிய விஷயம். இப்ப இந்த தூண்டுதல்கள்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட அடிப்படையா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டி வருமானம் என்பது வந்து ஒரு குடும்பத்துக்கே போதுமானதாக இருக்காது. அந்த வருமானத்துக்குள்ளால முதல் கட்டமா இப்ப நண்பர்கள்லாம் நிறைய பேர் செய்யறாங்க, உதவி பயின்றாங்கன்னு சொன்னீங்க. முதல் கட்டமா வந்து ஒரு உதவி செய்யணும். முதல்ல வந்து இது மாதிரி அரசுக்கு ஒரு விண்ணப்பம் போட்டீங்க, அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்ல, நம்ம அதை எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான். அது அரசு அதை பரிசீலனை செய்து ஒரு நிழல் கொடை அமைச்சுட்டா. அடுத்த கட்டமா நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும், ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து நிக்கிறது பொருளாதாரம் தான். இப்ப வந்து நீங்க சுற்றுச்சூழல்ல வந்து கவனம் செலுத்தி முதல்ல மரக்கன்றுகளை வந்து 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. முதல் கட்டமா இப்ப வந்து திருமங்கலம் மாதிரியான ஒரு பகுதி, இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வெப்பம் மிக அதிகமான வெப்பமா வந்து அந்த பகுதிகளில் வந்து வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழலுக்காக நாம பணியாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரு தூண்டுதல் இருக்கணும். ஏன்னா பசுமை சார்ந்த விஷயத்துல எல்லாருக்கும் இயல்பாக ஒரு ஆர்வம் வராது. அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்ப ஏற்பட்டது? மரம் நடுகிற பணிகள்ல எப்படி ஈடுபட்டீங்க? சொல்லுங்க. 2003 அது காலகட்டங்கள் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன ட்ரஸ்டா நாங்க நண்பர்களா சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணோம். அந்த ட்ரஸ்ட் மூலமா முதல் கட்டமே பசுமை வளர்க்கணும் அப்படின்றதான் ஒரு எங்களுடைய எண்ணமா இருந்தது. அது காலப்போக்கில் அவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சரி.
அதன் பிறகு அந்த பணியை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப வந்து முதல்ல அரசு விண்ணப்பத்தை போட்டு ஒரு நிழல் கூட கொண்டு வந்தீங்க. அதுக்கு அடுத்த கட்டமா சமூக சேவையாக செஞ்ச விஷயம் என்ன? ஆமா சார், அதாவது நம்ம வந்து நிக்கக்கூடிய அந்த என்னுடைய காலகட்டம் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நான் நிக்கக்கூட அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கிடையாது, நிலக்கூடம். இது வந்து எனக்கு வந்து அந்த நான் கொண்டு போகக்கூடிய பள்ளி புத்தகங்கள் வந்து நினைஞ்சிருச்சு வீட்டுக்கு வரையில. அப்பதான் தோணுச்சு, இங்க ஒரு நிழல் கூட இருந்தா நல்லா இருக்கும், இதுல நம்ம மலையில நின்னுக்கலாம் அப்படின்ட்டு. இது அந்த ஒரு சிந்தனையில தான் அந்த வேலையை செஞ்சேன். சரி, அதுக்கு பிறகு அடுத்த கட்டமா சமூக சேவைக்குங்கிற விஷயத்துல என்ன விஷயத்துல இறங்குறீங்க? அதான் சார், இப்ப நிறைய பாக்குறோம், கண்ணோட பாக்குறோம், ரோட் சாலையோரம் பாக்குறோம், கஷ்டப்படுற குடும்பம் எத்தனையோ குடும்பம், தாய் தந்தையர் வந்து ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பிள்ளை படிக்கிறே அப்படின்ற வந்து ஒரு எண்ணங்கள்ல இருக்கும்போது நமக்கு அது மனசு கொஞ்சம் இலக்கணமான மனசு. எதை கேட்டாலுமே சொல்லுவாங்கல்ல, அந்த கர்ணன் பரம்பரைன்னு அந்த மாதிரி யாரு கேட்டாலுமே என்னால மனசு கேட்காது. அவங்க செய்யல அப்படின்னா கூட மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்து கூட அவங்க கூப்பிட்டு போய் செஞ்சிருக்கேன் இது வரைக்கும். அதுதான் நான் வந்து செஞ்சிருக்கேன். சரி. ஓகே, இப்ப வந்து அடிப்படையா நம்முடைய குடும்பங்களை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறது அல்லது அவங்கள நம்ம தொழில சேர்ந்து ஈடுபடுத்திக்கிறது, நம்மோட சேர்ந்து சமூக சேவைக்கு இழுத்துக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற சாதாரண முயற்சியா கூட இருக்கலாம். ஆனா உங்களோட பணியாற்றக்கூடியவங்களும் உங்களோட இணைக்கிறவங்களும் ஒன்னும் பெரிய தொழிலதிபர்கள்லாம் இல்லையா? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எப்படி வந்து அவங்கள எப்படி உங்களுடைய பணிகளோட இணைச்சுக்கிட்டீங்க? உங்க நண்பர்களோட இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சு இந்த சிறப்பா இந்த அகத்தியர் அறக்கட்டளை போயிட்டு இருக்கு. எப்படி இந்த பணிகளுக்கு பின்னால அவர்களை இணைத்து கொண்டீர்கள்? சார், நானே அவங்ககிட்ட நேரடியா பேசி வாங்க அப்படின்னா, ஆனா அதுக்கு நமக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க சிலர். அதனால நம்மளுடைய படுற கஷ்டங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. என்ன பண்ண போறேன்றதுனா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சேன்னா அவங்களை கூட்டிட்டு தான் போயிருவேன். வாங்கன்னா அவங்க வந்துருவாங்க, வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து சிறப்பா செஞ்சுட்டு இது வரைக்கும் அப்படியே நம்ம கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நிச்சயமா. சரி, இப்ப வந்து இந்த அன்னதான திட்டத்தை வந்து எப்ப கொரோனா காலகட்டத்துல தொடங்குனீங்க இல்லையா? உங்களை மாதிரி கொரோனா காலகட்டத்துல நிறைய பேர் வந்து மதிய உணவு 3 நேர உணவும் கொடுத்தாங்க, அவங்களால முடிஞ்சா 1 நேர உணவு கொடுத்தாங்க, 2 நேர உணவு கொடுத்தாங்க. முதல் அலை 2வது அலை முடியும் போது கிட்டத்தட்ட அவங்களுடைய சேவையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகும் இப்படி ஒரு பணி தேவை அப்படிங்கறத எப்ப உடனே செஞ்சீங்க? இப்ப சாலையோர மக்களை நாங்க பார்த்தோம். அதுக்கு பிறகு தீபாவளி திருநாள் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள் சேர்ந்து கையில இருக்கக்கூடிய சொந்த காசை அப்பயே போட்டு இந்த சாலையோர மக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். ஏதாவது நல்ல நாள் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, வீட்டுகள்ல பண்ணுவாங்க, அவங்களா ட்ரெஸ் எடுத்து பண்ணுவாங்க. நாங்க யோசிச்சு பார்த்து ஒரு சின்ன ஆர்கனைஸ் பண்ணோம். சரி, இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், வருஷம் டெய்லி அவங்களால நம்ம தனியா போய் செய்ய முடியாதுனாலும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு கையில அப்போதைக்கு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு கடையில ஆர்டர் கொடுத்துட்டோம் மொத்தமா. அடுத்துட்டு சாலையோர மக்களுக்கு அன்னைக்கு பேஸ்ட், ப்ரஷ், அவங்களுக்கு தேவையான சோப்பு, ஒவ்வொரு வேஷ்டி, போர்வை, இந்த மாதிரி நாங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 34 பேருக்கு மேல கொடுத்தாங்க. தெருவுல கூட பிறக்கி தேடி போய் ஆட்டோ போட்டு அலைஞ்சு நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்பயுமே நான் நன்றி கடனா இருக்கணும். ஓகே, சரி. இப்ப வந்து ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு அப்படின்னு கொடுக்குறீங்களா, இல்ல பசித்தவர்களுக்கு சாப்பாடு அப்படின்னு கொடுக்குறீங்களா? எப்படி வந்து இந்த சாப்பாட்டுக்கான வரையறை வந்து உருவாக்கப்பட்டது? இப்ப நம்ம வரையறை அப்படின்னா, முதல்ல வந்து சாப்பாடுன்ற ஒரு விஷயமே பசிக்கு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். பசிக்குன்னா நம்ம பார்த்தா தெரியும். இந்த ஒரு வேளை சோறுக்கு நம்ம கஷ்டப்படுறாங்கன்றா நம்ம கொண்டு வச்ச உடனே அந்த ஆவல்ல தெரியும் அவங்களுடைய எப்படி வர்றாங்கன்னு. சிலர் வந்து சும்மா அது வந்து சாமி சாதம் அப்படி வாங்கணுன்றதுக்காகவும் வருவாங்க. இது வந்து எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லி கேட்டு வர்றவங்க அதிகம். சரி, அதுதான் நம்ம மனசுல நிறைய எடுத்துக்கிட்டோம். சரி, இப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு சூழல்ல எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுக்குறீங்க சார்? ஒரு 120க்கு மேல வரும் சார். ஒரு நாளைக்கு 120 பேரு. மதிய சாப்பாடு வாரத்துல 3 நாள் வீதம் கணக்கு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பகுதியும் நம்ம திருமங்கலம் ஜிஹெச், இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொடுப்பாங்களா பிஹெச், செவ்வாய்க்கிழமை, வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை. சரி, இது தவிர்த்து வாரத்துல ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை கணக்கு பண்ணி கோயில்ல கொடுக்குறோம். அது கோயில்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. 3 இடமும் பப்ளிசிட்டியான இடமாத்தான் கொடுக்குறோம். சரி, இப்ப வந்து மருத்துவமனைகள்ல கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகளா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு உடன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களா? 2 பேருக்கும் வந்து வாங்குறாங்க சார். சரி. அதாவது கூட இருக்கவங்களும் அவங்களுக்கு வாங்கிடுவாங்க, நோயாளிகளுக்கும் வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. இல்ல, இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல அல்லது அரசு மருத்துவமனைகள்ல அங்க நோயுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு அரசே வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
ஆமா ஆமா. ஆனா என்ன பெரிய கொடுமை, அங்க உடன் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாவலர்களுக்கு சாப்பிட போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா ஒரு பேஷண்ட் ஒரு அட்மிட் ஆயிருப்பாங்க, படுக்கையில இருப்பாங்க, பெட்ல இருப்பாங்க. அவங்கள வச்சுட்டு ஒரு தூரத்துக்கு போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வர்றதே ஒரு ஒரு மனசு ஒத்துக்காது. ஏன்னா எப்படி ஒரு நோயாளியை விட்டுட்டு போறது? பல பேர் மருத்துவமனைகள்ல, அதுவும் அரசு மருத்துவமனைகள்ல, பொது வார்டுகள்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடுங்கிறதே ஒரு பெரிய தவிப்பா போயிடும். ஆனா அவர்களுக்கெல்லாம் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே போய் இது மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர்களுடைய பசியையும் அவர்களுடைய தேவையும் உணர்ந்து செய்றீங்க. சரி, இப்ப இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல அல்லது அரசு மருத்துவமனைகள்ல செய்யக்கூடிய இந்த சேவைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க? உங்களுடைய பாராட்டுகள் எப்படி கிடைச்சிருக்கு? அந்த மாதிரி டாக்டர்கள் நமக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஒரு டைம் கேட்டா அவங்க முதல்ல அவாய்ட் பண்ணாங்க, எங்களை உள்ளே விடல. நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு காமிச்சு, சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்றோம், நம்ம மக்களுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் போட்டாலும் காமிச்சு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஏதாவது பேசண்ட் ஏதாவது ஆகி போச்சு, நாங்க போய் கை கட்டி நிக்கணும் அப்படின்னாங்க. முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் டாக்டர்களுக்கு. அதான் மிகப்பெரிய எங்களுக்கு சப்போர்ட். அது சரி, சாப்பாடு அவங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க சார், உங்களுக்கு டேஸ்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த அனுமதி கொடுங்க, நாங்க நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா. சரி, இப்ப நோயாளிகளுக்கு கொடுக்கும் போது நிறைய வேறுபட்ட நோயுடையவர்கள் இருப்பாங்களா? அவங்க எல்லாருக்குமே இது மாதிரியான சாப்பாடுகள்லாம் ஒத்துக்குமா? அதுக்கெல்லாம் அந்த மருத்துவர்கள் அனுமதிக்கிறாங்களா? இல்ல சார், அது நம்ம டேஸ்ட் குறைச்சுதான் பண்ணி கொடுக்கணும். அதாவது அந்த நோய் சம்பந்தப்பட்ட மாதிரி கொடுக்குறோம். லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி இது மாதிரி தான் கொடுக்குறோம். ஓ சரி சரி, ஓகே. இப்ப இவ்வளவு 120 பேருக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறீங்க, வாரத்துக்கு 3 நாள் சமைச்சு சேவை செய்யறது அப்படிங்கிறது, அதாவது நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு விதம். அது பணமா கொடுக்கறவங்க இருப்பாங்க, மனித உடல் உழைப்பா கொடுக்கறவங்க இருப்பாங்க. ஆனா இந்த 120 பேருக்கு சமைச்சு செய்து அதை தயார்படுத்தி அதை பேக் பண்ணி அது கொடுக்கற பணி இருக்குல்ல, இது ரொம்ப கடுமையான பணி. இதை யாரெல்லாம் செய்யறாங்க, எப்படி செய்றீங்க? கூட 3 பேர் இருப்பாங்க. காலையில ஒரு 4:45 எந்திரிச்சிருவோம். 4:30 மணி 4:45 எந்திரிப்போம். இதன் பணிக்க அந்த ஒவ்வொரு வேலையா நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது அது நம்ம கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ரொம்ப சுலபமாயிரும். ஓஹோ. காலையில ஒரு 9 மணிக்கு 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு தயார் பண்ணிடுவோம். அதே பிறகு ஆட்டோவிலயோ இல்ல நம்ம கார் ஒண்ணு இருக்கு, கார்லயே எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட இடத்துல நிப்பாட்டணுமா அவங்களே நம்மளே பிளேட் கொடுத்துறோம். கண்டெய்னருக்கு அடைக்காம கண்டெய்னர் தட்டுக்கு நம்மளே கொடுத்துடுறோம். பேப்பர் பிளேட். சரி, அவங்களுக்கு அதுல நம்ம நிக்க வச்சு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம். அந்த சாப்பிட்டு சாப்பாடு அங்கே பார்சல் இல்ல, அப்பயே அங்கேயே ஒரு சைட்லயே போய் கொண்டு வருவோம். ஓ, அது இன்னும் சிறப்பு. ஏன்னா 19 ரூபா மொத்தமா பார்சல் போட்டு வச்சு வரவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுக்கறது மாதிரி இல்லாம அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கையில கொடுத்து சாப்பாடு போடுறதா தட்டுல அவங்களுக்கு தேவைக்கான சாப்பாடு தேவைக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு நாங்க 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்பாங்க, 200 பேர் சாப்பாடு 500 பேருக்கு கொடுத்துருவாங்க. அது பசி முழுமையாவும் போகாது, அதே நேரம் அவங்களுடைய சேவையை குறைச்சும் பேச முடியாது. அது ஒரு அரைகுறையான வயிறு நிறைவோட அவங்க மீண்டும் அதே பட்னியை நோக்கி போக வேண்டியதா இருக்கும். இதுனா அவங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு வேணும்னு அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, மீடியமா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நிறைய சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைக்கு மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க. சரி, இப்ப இந்த அறக்கட்டளைய அகத்தியர் பெயர்ல நிறுவிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? சார், நான் தீவிர முருக பக்தர். ஓ சரி. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலமா பழனி முருகனுக்கு மாலை அணிச்சு போய் வர்றேன். சிறப்பு. குடும்பமே அதான் செய்யறோம் இன்னைக்கு வரைக்கும். அதனால நம்ம சரி, அவருடைய தீவிரமான குருநாதர் யாருன்னா அப்படியே அகத்தியர் தான். அது ஆமா, அகத்தியமணி. அதனால அவர் பேரை வச்சு நம்ம இவருக்கு நம்ம சேவை செய்வோம் அப்படின்னு அகத்தியருடைய பேரை வச்சிருக்கோம். ஓஹோ சரி, ஓகே. சரி, இப்ப இந்த அறக்கட்டளையாக நிறுவனம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் மோடுக்கு வந்தாதான் நம்ம அதை செய்வோம் இல்லையா? நம்ம ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம சுற்று வட்டாரத்துல உள்ளவங்களுக்கு நம்ம 4 பேர்ட்ட வாங்கி கொடுக்குறோங்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா இதை முழு நேரமா செய்யணும், நாள் முழுக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது இந்த அதை முறைப்படி செய்யணும், பதிவு செய்யணும், அறக்கட்டளை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அறக்கட்டளை பதிவு அப்படிங்கிற ப்ராசஸ் எப்ப ஆரம்பிச்சது, அதற்கான தேவை எப்போ ஏற்பட்டது? 2021 லாஸ்ட். ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேல நீங்க பதிவு இல்லாம இலவசமாகவே உங்க சொந்த இதுல தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. 2021 அந்த மாதிரி நாங்க ஒரு குழு ஆரம்பிச்சோம். இப்ப ஒரு 5 பேர் டீம் போட்டு நம்ம அந்த 5 பேர்லயுமே நம்ம ஒரு இது பண்ணுவோம், பதிவு பண்ணுவோம் அப்படின்னு. அப்பதான் ஒரு கூட்டமா போட்டு கூட்டமைப்பு சேர்த்து சரி இதுக்கு என்ன அப்படின்னு லாயரை போய் கனெக்ட் பண்ணோம்.
லாயர் வந்து ஆடிட்டர் பாருங்கன்னாருங்க. ஆடிட்டரையும் 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு பயலா தயாரிச்சோம். அந்த பயல அடிப்படையில பதிவுத்துறையில முறைப்படி பண்ணி இன்னைக்கு 1280 நிதி ஆதார்னு ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது போக சிஎஸ்ஆர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வரிசையா நம்மளுடைய பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சிறப்பு சிறப்பு சார். இப்ப வந்து 10,000 மரக்கன்றுகளுக்கு மேல இவ்வளவு மரக்கன்றுகளுக்கான ஏற்பாடுகள் எங்கன்னு செய்றீங்க? இந்த பணிகளை இப்ப சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கறது உங்க குடும்பத்துடைய சப்போர்ட் இருக்கு. யாரோ 4 பேர் கூட 2 பேர் வந்துட்டாங்கன்னா கொண்டு போய் ஒரு கார்ல வச்சோ அல்லது ஆட்டோல வச்சோ கொடுத்துடலாம். ஆனா மரக்கன்றுங்கிறது அப்படி இல்லை. ஒரு நிலம் தேர்வு செய்யணும். அந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இபி வயரு இது மாதிரியான இடைஞ்சல்கள் இல்லாம இருந்தாதான் அந்த மரம் முழுமையா வளர விடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்துல அந்த மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. அது மாதிரி இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துல பள்ளம் பறிச்சு அதுல சரி வச்சு அதை வளர்த்து பராமரிச்சு பாதுகாத்து கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது மாதிரி இல்லையா? அப்ப இந்த பணிகள்ல ஈடுபடணும்னா அதுக்கான ஆட்கள் நிறைய தேவைப்படும். இந்த 10,000 மரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. 10,000 மரங்களுக்கான தேவை எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? யாரெல்லாம் இந்த பணிகளை இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க? இது வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள்ட்ட போய் நம்ம சமைச்சோம். நம்ம இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்குன்றத நம்ம ஒரு எல்லா கிராமத்தையும் தகவலை சொல்லணும்ன்றதுக்காக ஒவ்வொரு பிரசிடென்ட்டையும் சொன்னோம். சார் இந்த மாதிரி எங்க சைட்ல இருந்து மாதிரி பண்றோம். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. சார் நம்ம பசுமை பண்றதுக்காக நம்ம மரக்கன்று இல்லைன்னா அவனை வாங்கி நட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா. அப்ப அவங்களே என்ன சொன்னாங்க, சரி நீங்க மரக்கன்று கொடுங்க, நம்ம 100 நாள் திட்டத்துல இருக்காங்க, அவங்கள நம்ம கையை வச்சு நம்ம அந்த மரங்களை வந்து வளர்த்துருவோம் அப்படின்னு அவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரி. சோ 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை வச்சு உங்களுடைய ஒத்துழைப்போட ஊராட்சி மன்றம் வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. சரி, இப்ப அந்த மரங்கள் எல்லாம் தொடர்ந்து பராமரிக்கிற வேலைகள் செய்யறாங்களா? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இது மாதிரி அறக்கட்டளையில இருந்து தொண்டு நிறுவனத்துல இருந்து நாங்க மரம் நடுறோம்னு மரத்தை நட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா திரும்ப அத வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு தன்னைத்தானே அந்த மரம் தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஸ்டேஜுக்கு வர்றது வரைக்கும் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதுக்கு வேலி வைக்கணும், அதுக்கு சூரிய வெளிச்சம் போடணும், அதை மற்ற விலங்குகள் அது இது சாப்பிடாம பாதுகாக்கணும், மனிதர்கள் அதை சேதப்படுத்திடாம பாதுகாக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மரம் வளர்க்கணும். அப்போ ஒரு மரத்தை நடுறது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து பராமரிக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். சொந்த மரம் இடத்துல வைக்கிறாருன்னா அவரே பராமரிச்சுப்பாரு, அந்த வீட்டுக்காரரே எல்லாம் செஞ்சுப்பாரு. பொது இடத்துல வைக்கும் போது இதெல்லாம் செய்யறதுக்கு வைத்தவர்கள் தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? சார் ஆமா, அது டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவரோட மூலமா நம்ம அந்த வலைகள் வச்சு கொடுத்துட்டாரு. நிறைய கண்டுகள் நிறைய வலையை வந்து அவரே சொந்த செலவுலையே வாங்கி அவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. மருத்துவர் பேர் சொல்லலாமே, ஆனா அவருக்கும் நம்ம சொல்லலாமா? டாக்டர் சரவணன். டாக்டர் பெருமைக்குரிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம் தான். டாக்டர் சரவணன். சரி சரி. அவங்க வந்து திருமங்கலத்துலதான் இருக்காங்க. திருமங்கலம். சிறப்பு சார். உண்மையிலே வந்து அவர் மருத்துவ சேவையை தாண்டி இது மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் சேவை செய்வது அப்படிங்கிறது டாக்டருக்கும் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா பல ஊர்கள்ல வந்து வெறும் மரம் நடு விழா மட்டும்தான் இருக்கும். அடுத்த நாளே பார்த்தா மரம் எடுத்து வாண்டப்பட்டா இடத்துல பள்ளம் நோண்டப்பட்ட அந்த இதுதான் இருக்குமே தவிர செடி இருக்காது. யாராவது மேலே ஏறி மிதிச்சுட்டு போனா கூட அந்த செடி போயிடும். அப்ப அதை முறையா வந்து வேலிகள் வச்சு கம்பி வலைகள் போட்டு பாதுகாத்து அது ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அப்புறம் நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. அப்புறம் தன்னைத்தானே அந்த மரங்கள் பார்த்துக்கொள்ளும். சோ அது மாதிரியான இடத்துக்கு வர்றது வரைக்கும் உண்மையிலே ஒரு பெரிய சேவை. சரி, இப்ப வந்து 10,000 மரங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய நம்பர். இதுவரைக்கும் உங்களுடைய இந்த 2 சேவைகள் தவிர வேற என்ன முதன்மையான பணிகளாக இந்த அறக்கட்டளை பற்றி செஞ்சுட்டு? பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 750 மாணவர்களுக்கு எழுதும் உபகரணங்களும் பற்று இந்த எழுது தாள்களும் கொடுக்குறோம். எக்ஸாம் பரீட்சை டைம்ல பேப்பர் பேனா பென்சில் ரப்பர் இதோட இது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு திருமணத்திலே 350 மாணவர்கள் கொடுத்துருக்கோம். இது போக பஞ்சாயத்துல 3 பஞ்சாயத்து ஸ்கூல்ல போய் 150 மாணவர்களும் கொடுத்துருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர்த்து 6 மாதம் தொடர்ந்து ஒரு மருத்துவ முகாமை நடத்திருக்கோம். ஒரே கிராமத்துல மாதம் 6 மாசம் தொடர்ந்து டாக்டர்ல அப்புறம் வர வச்சு கேம்ப் பண்ணிருக்கேன். ஹோமியோபதி மெடிக்கல் கேம்ப், அப்புறம் மதுரை லட்சுமணா மெடிக்கல் கேம்ப் வச்சு அது 3 கிராமத்துல பண்ணிருக்கோம். அது நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. சரி, மருத்துவ கேம்ப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மருத்துவமனையோட செய்றீங்களா இல்ல தனியார் மருத்துவமனைகளோட இறந்து உங்க அறக்கட்டளை செஞ்சுக்கிட்டு இருக்கா? இது தனியார் ரெண்டுமே தனியார் தான். தனியார் மருத்துவமனைகளோட.
அப்ப வந்து அதுவும் அதனுடைய மொத்த சேவைகளையும் வந்து இந்த அறக்கட்டளை பணியாளர்கள் வச்சுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா இப்ப இந்த ஆமா பணியாளர்கள் நிரந்தரமா பணியாளர்களா இருக்காங்களா, இல்ல சமூக வாலண்டியர்ஸ் தன்னார்வத்தோட பணியாற்றவங்களா இருக்காங்களா? எப்படி அறக்கட்டளையினுடைய பணிகளை எடுத்து செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கு? இப்ப நீங்க உங்களுடைய முழு சமூக அக்கறையோடு ஆர்வத்தோடு நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் முழு நேரமும் வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பணியாற்றணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? எப்படி இந்த பணிகளை தொய்வு இல்லாம கொண்டு போயிட்டு இருக்கீங்க? அதுக்கான ஆட்களை எப்படி உருவாக்குறீங்க? சார், அவங்க சர்வீஸா பண்றாங்க சார். அவங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, வாலண்டியர் ஒரு 8 பேர் இருக்காங்க, வாலண்டியர் வந்துருவாங்க. இது தவிர்த்து சர்வீஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நம்மளோட தகவல் சொன்னோம்னா வந்து அந்த பகுதிக்கு வாங்கன்னா வந்துருவாங்க. சரி. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா படிக்காசு மாதிரி கொடுத்துருவோம். வந்துட்டாங்கன்றா பஸ் பேர் கொடுக்கணும், 8 மருந்து வருவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சும்மா கூடாதுன்னு பஸ் பேர் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். சரி. ஆனா அவங்க ஒரு சேவை மனப்பான்மை. ஆமா ஆமா சார். சரி. இப்ப மருத்துவ கேம்ப் அப்படின்னா தொடர்ந்து ஒரு கிராமத்துல நடத்துறது அப்படிங்கிறது புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு கேம்ப் நடத்துவாங்க, அதே ஊர்ல நடத்துறதா இருந்தா கூட இப்ப ஒரு ஆயுர்வேதத்துல ஒரு கேம்ப் நடத்தினா இன்னொரு கேம்ப் வந்து அலோபதியில நடத்துவாங்க, ஒரு கண் மருத்துவமனை நடத்துவாங்க, அப்புறம் பொது மருத்துவத்துல வந்து தனித்துவமா ஏதாவது ஒரு சிறுநீரக சிறப்பு, சர்க்கரை வியாதி அப்படி நடத்துவாங்க. 6 மாதம் தொடர்ந்து சிகிச்சை அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ ஃபாலோ தொடர் சிகிச்சை மாதிரியாக ஆயிடுச்சு. என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் அந்த கேம்ப்ல கொடுக்கப்பட்டது? ஹோமியோபதி மெடிக்கல். ஹோமியோபதி மெடிக்கல் மருத்துவமனை. ஓகே ஓகே. அதனால அவங்களுக்கு மாதாந்திர தொடர் சிகிச்சையும் தேவைப்படும் இல்லையா? அலோபதி மாதிரி ஒரு 3 நாளைக்கு மருந்து சாப்பிடுங்கிற மாதிரி இல்லாம ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு 3 மாதம் மருந்து சாப்பிடுங்க, 6 மாதம் மருந்து சாப்பிடுங்கன்னு அந்த ஹோமியோபதியில சொல்றது வழக்கம். ஆனால் அதை ஒரு தடவை கேம்ப் நடத்திட்டு பிறகு அதுக்கு பிறகு நீங்க டைரக்டா வந்து பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க அடுத்த மாசமும் அவங்களுக்கு மருந்து வழங்குறதுக்கு அதே ஊர்ல கேம்ப் பண்ணது அப்படிங்கிறது ஒரு அந்த ஊர் மக்களை முழுமையா அந்த நோயில இருந்து விடுபடுத்துறதுக்கான ஒரு நல்ல திட்டம். ரொம்ப சிறப்பு. இப்ப இந்த பணிகளை எல்லாமே உங்களுடைய சுய திட்டத்தின் கீழ் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல மக்கள் கோரிக்கையை ஏற்று செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நம்ம சுயமா செய்யறோம். நமக்கு ஏன்னா அது என்னுடைய எப்படி எனக்கு அடி போட்டதை நான் சரி பண்ணேன் ஹோமியோபதியில. எனக்கு அடி போட்டு குறுக்கு அடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட என்னால எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது நான் நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டு ஹோமியோபதிக்கு போனேன். சரி. அங்க போய் அந்த வைத்தியம் எனக்கு சரியாயிடுச்சு. சரி, இது நமக்கு சரியாயிருச்சுன்னா அப்ப நம்ம கிராமத்துக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்துல மாதம் ஒரு முறை போட்டு விடுவோம். அவங்ககிட்ட கேட்டேன், இந்த நோய் எவ்வளவு நாள்ல சரியாகும் அப்படின்னா, அவர் 6 மாசம் சாப்பிட்டா சரியாகும்னாங்க. அப்ப 6 மாசம் நீங்க போட்டுங்க அப்படின்னா பிரசிடென்ட் சொன்னா அவர் நமக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து நிறைய பேர் நோயில இருந்து நிறைய விடுபட்டுருக்காங்க. இன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு. சார், சரி. இப்ப இந்த சேவையெல்லாம் திருமங்கலத்துக்கு மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா, இதை தாண்டியும் சுற்றுப்புற கிராமங்கள்ல அல்லது மதுரை வரைக்கும் பணிகளை வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்களா? எப்படி இந்த திட்டமிடுதல்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? மதுரை வரைக்கும் பண்ணியிருக்கோம். மதுரை திருப்பரங்குன்றம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். திருப்பரங்குன்றம் வரைக்கும். திருப்பரங்குன்றம் இந்த மேற்கு போனீங்கன்னா உசிலம்பட்டி. இது ஒரு எல்லை இங்கிட்ட வந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் வந்திருக்கோம். சரி, பரவாயில்ல. இந்த 3 சுற்றுப்பட்டமா போய்கிட்டு இருக்காங்கன்னு இன்னும் நம்ம சேவைகளை சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறோம் நிறைய. சரி, இப்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும். இவ்வளவு சேவைக்காக சமூகத்துக்காக பணியாற்றிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய சுய தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுதல். இது வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய பணி. இப்படி வந்து தினசரி ஒரு 120 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு புத்தகம் கொடுக்கறது, அப்புறம் வந்து மக்களுடைய தேவைகளுக்காகவே ஓடிட்டு இருக்கீங்களே, உங்க சுய தேவை அப்படிங்கிறது முழுமையா எப்படி பூர்த்தி ஆகுதா, இல்ல அதுல தொய்வுகள் இருக்கா? உங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்க குடும்பம் இந்த விஷயத்தை எப்படி அர்ப்பணிப்போட எதிர்கொள்றாங்க? அதை பத்தி சொல்லுங்க. சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, கருத்து இருக்கு. அதாவது என்னுடைய அடியே என்னுடைய வழியே நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு என் குடும்பத்துல சொல்லிட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்மள நம்பி வர்றவங்களும் கஷ்டப்படுத்த கூடாதுன்ற. அதனால இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், சிறப்பு. இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வர்றோம். குறிப்பா உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்த ஒத்துழைப்புகளும் இருக்கிறது, மனித ஆற்றல் சார்ந்த ஒத்துழைப்பும் இருக்கிறது. ஏன்னா எல்லாராலையும் பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்ய முடியாது, எல்லாராலையும் மனித ஆற்றலாகவும் கொடுத்து ஒத்துழைப்பு செய்ய முடியாது. அவர்களால் முடிந்த விஷயத்தை செய்வாங்க. இப்ப அப்படி செய்வரவங்களுக்காக உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், தொடர்பு எண் நாம கொடுத்துடலாம். குறித்துக் கொள்வதற்கு நம்ம நேயர்கள் தயாராகட்டும். அதற்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம நிறைவு செஞ்சிடும். இவ்வளவு தூரம் இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட சுய தொழிலை விட்டுட்டு குடும்ப வருமானத்தை விட்டுட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க. இந்த சமூகத்திற்காக நீங்கள் அக்கறை கொண்டு பணியாற்றுவதை போல உங்கள் மீது அக்கறை கொண்டு
உங்களுடைய பணிகளை பாராட்டும் வகையில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற விருதுகள், சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார். இப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட விருதுகள் கை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து சிறப்பு அப்படின்னா இப்ப சமீபத்துல சென்னையில போய் ஒரு விருது வாங்கினேன், அறம் விருதுகள்னு. அறம் விருதுகள் வாங்கி. அறம் விருதுகள் அது வந்து நம்முடைய நடிகர் மகேஷ் அவர்கள் வந்து கரங்களால் கொடுத்தாங்க. சிறப்பு. அது கொஞ்சம் சிறப்பா இருந்தது. இது தவிர்த்து நம்ம எப்படி சொல்லணும்னா, நிறைய எல்லாரும் மக்களுக்கும் நான் நன்றி கடன் படணும், இன்னும் நிறைய செய்யணும். நம்முடைய வாழ்நாளையே அதுதான். சாகும்போது எதுவும் கொண்டு போறது இல்ல, எதையுமே நம்ம இந்த மண்ணுக்கு இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டோம், நம்ம போகும்போது எதுவுமே கிடையாது. அப்ப அதே மாதிரி நம்மளை வாழ்ந்துட்டு எதுவும் இல்லாம போயிடணும் அப்படின்னு என்னுடைய சொந்த விருப்பம், எண்ணம். சூப்பர் சார். உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த பணி. அந்த பணிக்கு வந்து உங்களை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையே அர்ப்பணித்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கை தூக்கி விடக்கூடிய நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அவர்களுடைய இணைப்பால் இந்த 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 முயற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் சாத்தியப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நாம் இப்போது அகத்தியர் அன்னதான அறக்கட்டளை உரிமையாளர் நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சேவை குறித்து இதுவரை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அன்னதான பணியில் ஒரு நாள் தேவைக்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது எங்களுக்கு கல்யாணம் நடந்த ஒரு நிகழ்வு இருந்திருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கே வேற எதுவும் பொதுமக்களுக்கு இது மாதிரி நல்ல ஏழை தாழைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் ஒரு நேரத்திற்கான, அதாவது வாரத்தில் 3 நாட்கள் அவர்கள் உணவு வழங்குகிறார்கள். ஒரு நாளுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகவும் அதே போன்று அவர்களுடைய மற்ற சேவைகளில் நாங்கள் பொருளாதாரமாக கொடுத்து உதவ முடியாது, ஆனா உங்களோட வந்து சேர்ந்து நின்று செய்யறோம் சார், நாங்க சாப்பாடை தூக்கிட்டு வந்து நாங்க கொடுக்குறோம் சார், நாங்க உங்க கூட வந்து நிக்கிறோம் சார், உங்க கூட கேம்ப்ல வந்து நிக்கிறோம் சார் அப்படின்னு சமூக அக்கறையோட உடல் உழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் இணைந்து பணியாற்றுவதற்காகவும் இப்போது அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் தரப்படுகிறது. நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால இப்ப நீங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பணியில நான் சொன்னது மாதிரி அவங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வு இருக்கலாம். அந்த நிகழ்வை மகிழ்ச்சியா மற்றவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து சந்தோஷமா கொண்டாடலாம். அல்ல தன்னுடைய தாய் தந்தையருடைய நினைவு தினம், அவர்களுடைய நன்மை பொருட்டு இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு நாள் உணவுக்கான தேவையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னா அதுக்கு என்ன பொருளாதாரம் தேவை? அவங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு சார், எப்படி வர்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரமா இருந்தாங்கன்னா நம்ம ஜிபே நம்பர் இருக்கு, அவங்களை போட்டு அவங்களுடைய நம்ம பேரை சொல்லி நம்ம வாழ்த்து சொல்லி கொடுத்துருவோம். நிச்சயமா. இல்ல ஒரு நாளைக்கான தேவை அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட்? என்ன அமௌண்ட்? இல்ல ஒரு 4000 மட்டும் இருந்தா கூட போதும் சார். ஒரு 4000 ரூபாய் இருந்தா 4000 இருந்தா ஒரு நாள் பூர்த்தி ஆயிரும். 120 பேருக்கு சிறப்பா சாப்பாடு கொடுத்து நீங்க அந்த பணியை எடுத்து செஞ்சிடுறீங்க. நேரடியா வந்து நின்று செய்ய முடிஞ்சா அவங்களே அவங்க கையால கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை செஞ்சுட்டு அவங்களுக்கு அதுக்கான போட்டோ பதிவுகள் எல்லாம் கொடுத்துறீங்க இல்லையா? அவங்க உங்களுடைய எண்ணம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ரொம்ப சிறப்பு சார். இப்ப அந்த தேவைகளுக்காக உங்களை தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க. 82 82 20 20 16 16 48 48 66 66. மீண்டும் ஒரு முறை முத்துப்பாண்டி அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு குறித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை உங்களுடைய தொலைபேசி இலக்கம் சொல்லுங்க. 82 82 20 20 16 16 48 48 66 66. ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய இந்த சேவை இன்னும் பல்கி பெருகட்டும், இன்னும் உலகளாவிய அளவில் உங்களுடைய சேவை நிறையட்டும். எங்கள் இசைமுரசு நேயர்கள் சார்பிலும் தொழில் வளர்ச்சி இதழ் சார்பிலும் உங்களுடைய பணிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நேயர்கள் சார்பில் நன்றியும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நன்றிங்க சார். நேயர்களே, நாம் இதுவரை சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சமூக சேவைக்காக நாம் முன் வருகிற போது பொருளாதாரம் என்பதோ உழைப்பு என்பதோ ஒரு பொருட்டல்ல என்பதை தன்னுடைய வாழ்வியலில் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து இன்றைக்கு மாவட்டம் அறிந்த ஒரு சமூக செயல்பாட்டாளராக மாறி இருக்கக்கூடிய திரு முத்துப்பாண்டி அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக அகத்தியர் அன்னதான அறக்கட்டளையை நிறுவி நாள் ஒன்றிற்கு 120க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிகழ்ச்சியை நாம் உண்மையிலேயே மனமாற பாராட்டுகிறோம், நிகழ்ந்து பாராட்டுகிறோம். அவருடைய பணிக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம்.
இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.